ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டார்கெட் அஷ்யூர்ஸ். வர குரூப் 4 எக்ஸாமுக்கு, அதாவது குரூப் 4 எக்ஸாம் வந்து நமக்கு இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் வந்து நமக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, குரூப் 4 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 months வந்து டைம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ஸ்கூல் புக் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி, ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து முழுக்க ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிற மாதிரி. இப்போ தமிழ்லேருந்து ஜிகேலேருந்து மேக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸாக நமக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம டார்கெட் அஷ்யூர்ஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகம் பழைய புத்தகம். அதே போல் ஜிகேல சயின்ஸில் இருந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், 6th-லேருந்து 12th வரைக்கும். அதே போல் மேக்ஸுமே நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸாக தான் வந்து இப்போ குரூப் 4க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ மேக்ஸில் வந்து சதவீதம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சதவீதம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா 6ஆவதுல இருக்கும், 7ஆவதுல இருக்கும், 6th இருக்குது, 7th இருக்குது. ஸோ இது ரெண்டும் இந்த சதவீதம், அதாவது இந்த சதவீதத்தில் 6th 7th இது 2 கிளாஸஸும் நடத்தின பிறகு இதிலிருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இது போல் தான் முழுக்க ஸ்கூல் புக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த 125 days 125 டெஸ்ட் இருக்குது. இந்த 125 நாளில் ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக தமிழ், ஜிகே, தமிழ் பார்த்திங்கன்னா ஓல்ட் அண்ட் நியூ புக்கு, ஜிகேயில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி அண்ட் மேக்ஸ் இது எல்லாத்தையும் இந்த 125 days ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து என்னையிலேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வர 28ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து முழுக்க பிடிஎஃப் மோடு, ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ். அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப், அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பரை வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அதிலேருந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டெஸ்ட் நம்பர் 1 பாருங்களேன், தமிழ் வந்து 6th term 1 நியூ புக்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th term 1 ஃபுல்லாகவே கிளாஸ் எடுத்துருப்போம். அதாவது லைன் பை லைன் வீடியோஸ், லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து அந்த லெசனுக்கு கண்டென்ட்டை வந்து லைன் பை லைனாக ப்ரிப்பேர் பண்ணி அதோட கிளாஸஸை வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். அந்த ஒன்லைனர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிகே, அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஜிகே டெஸ்ட்டு. இப்போ 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1, இந்த 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1 அப்படின்னு போட்டிருக்கோம்னா இதுக்கு இந்த பார்ட் 1 6th ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 லெசன்ஸ் இருக்கும். அதில் வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க, 3 லெசன். அதாவது 6th ஹிஸ்ட்ரி பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது. அதில் பார்ட் 1க்கு நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல் பார்ட் 2க்கு வந்து நீங்கள் என்ன லெசன்ஸ் படிக்கணுன்ற டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 6th ஹிஸ்ட்ரியில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் வரும்னா சிந்து சமவெளி நாகரிகம் வரும், 6th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் வரும் அண்ட் குப்டாஸ் வரும், குப்தர்கள். அப்போது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் அப்படியே டவுன்லோட் பண்ணி அந்த கண்டென்ட்டை எடுத்து அதில் நீங்கள் எதெல்லாம் படிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அந்த லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே நமக்கு தேவையில்லை. எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம படிக்கணும். அப்போ எந்த டேட்டா உங்களுக்கு தேவை அப்படின்றத ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த டேட்டா மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஃபுல் புக்ஸும் உட்காந்து நீங்கள் ரீட் பண்ணுறதை விட நமக்கு கொஷின் ஏரியா எதெல்லாம் தேவை, இதுதான் நமக்கு கொஷின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அது எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும்னு சொல்லிட்டு அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஜிகேக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். அண்ட் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒன்லைனர் வீடியோஸ் இருக்கும், ஒன்லைனராக உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துருப்போம். அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட் வந்து தமிழ்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு, அடுத்து ஜிகேலேருந்து டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தமிழ், ஜிகே. ஸோ இது போல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் 6th ஃபுல்லாக நம்ம ஜிகே எடுத்துட்டோம்னா 6th ஒவ்வொன்றா முடிக்கிறோம். 6th ஹிஸ்ட்ரி முடிக்கிறோம், பாலிட்டி அண்ட் ஜியோகிரஃபி முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜிகேக்கு முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 10 பாருங்களேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் சதவீதத்திலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த சதவீதம் வந்து எங்கெங்கே இருக்குது ஸ்கூல் புக்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா 7th standard term 3 இருக்குது. அதே போல் 8th standardல வாழ்வியல் கணிதம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் 4.2 வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் சதவீதம் அப்படின்ற டாபிக் இருக்கும். அதே போல் 7th standard term 3 பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் அப்படின்றது இந்த டைட்டில் லெசன் நேம். இதில் வந்து பேஜ் நம்பர் 39லேருந்து 46 வரைக்கும் உங்களுக்கு இந்த சதவீதம் டாபிக் இருக்கும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகும் அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் மொத்தம் இந்த 125 நாளில் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறீங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் 2 புக்ஸுமே நியூ அண்ட் ஓல்டு. அதே போல் ஜிகேல எல்லாமே
எல்லாமே 6th to 12th வரைக்கும் இது எல்லாமே முடிக்கிறோம். அண்ட் மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் குரூப் 4 சிலபஸில் மேக்ஸில் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸாக உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸ்லேருந்து ஜிகேலேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இப்போ மேக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அளவியல் டாப்பிக்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அளவியலே உங்களுக்கு நான் பிரித்து நாங்கள் போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த அளவியலில் அதாவது இதில் வந்து சுற்றளவு மற்றும் பரப்பளவு, அதாவது சதுரம் செவ்வகம் முக்கோணத்தை மட்டும் இந்த டெஸ்ட்டில் இந்த கிளாஸஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் டேர்ம் 3ல் இருக்குது. அப்போ இந்த கிளாஸஸ் பார்த்துட்டு இது ரிலேட்டடாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே போல் அடுத்த சதவீதம் 2 அளவியல் 2 இருக்கும், மென்சுரேஷன் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வட்டம், அரைவட்டம், கால்வட்டம் இதை மட்டும் உங்களுக்கு நடத்திட்டு இதுலேருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மென்சுரேஷன் பார்க்கும்போது, அளவியல் டாபிக் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியும். அளவியல்னாவே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த அளவியலை மட்டும் பார்க்காமலாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூல் புக்கில் இருக்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனால இங்கே பாருங்கள், அளவியலுக்கு மட்டும் ஒவ்வொரு கிளாஸில் இருக்கிற அளவியலுக்கு தனித்தனியாக உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். அதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு அதிலிருந்து ஒவ்வொரு கிளாஸ் முடிய டெஸ்ட் வந்து மேக்ஸில் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லெசன், இந்த டாபிக் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் எங்கே இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுத்து அதே போல் கிளாஸஸ் டெஸ்ட்டும் இருக்கும், டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஸோ அளவியலுக்கு மட்டும் பாருங்கள், அளவியல் 5 வரைக்கும் இருக்குது, அளவியல் 6 வரைக்கும் இருக்குது. மென்சுரேஷனில் மட்டும் 6 டாபிக்ஸ் இருக்குது. 10th வரைக்கும், 6th 10th வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸாக தனியாக மென்சுரேஷன் கிளாஸஸ் வந்து நடக்கும். ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸில் மொத்தம் 125 டெஸ்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓல்டு புக்ஸ், அதாவது தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக், நியூ புக் ரெண்டுமே கவர் பண்ணுறீங்க. தமிழில் லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் இதில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஜிகேக்கு வந்து ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்ற ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் புக் வந்து ஃபுல்லாக கிளாஸஸ், அதாவது நமக்கு சிலபஸில் என்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்கோ 6லேருந்து 10th வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த கிளாஸஸ் ஃபுல்லாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரியஸ், இதோட PDF எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த டெஸ்ட் சீரியஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக இந்த 125 டெஸ்ட் சீரியஸை 125 டேஸ் டெஸ்ட் சீரியஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை ஈஸியாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் மெசேஜ் போட்டு கேட்டுக்கலாம். இல்லைனா இதில் இருக்கிற நம்பர் கூட நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம், மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.